தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் விடுத்துள்ள அறிக்கையை நான் அப்படியே வாசிக்கின்றேன். இன்று தினமணியில் வெளிவந்திருக்கிறது. தலைப்பு: சமூக ஊடகங்களில் சீருடையுடன் புகைப்படங்களை பதிவு செய்ய வேண்டாம், காவல்துறை அதிகாரிகளுக்கு அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஆட்சிப்பணி விதிகளை மீறி அதிகாரிகள் தனியார்கள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் சீருடையுடன் கலந்து கொள்வதாக காவல்துறை தலைமையகத்திற்கு தகவல்கள் வருகின்றன. அவர்கள் தனியார் நிகழ்ச்சிகளுக்கு சீருடை அணிந்து போகக்கூடாது. அதேபோல தொலைக்காட்சி, யூடியூப் சேனல்களுக்கு பேட்டியளிக்கும் போது வழக்குகளை பற்றி பேசக்கூடாது. அந்த வழக்குகளின் தகவல்களில் ரகசியம் காக்க வேண்டும். அதை யாருடனும் பகிரிடக்கூடாது. தனிப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், யூடியூப் நிகழ்ச்சிகளுக்கு பங்கேற்கிறதா இருந்தால் அது குறித்து உயர் அதிகாரிகளுக்கு முன்பே தகவல் தெரிவிக்க வேண்டும். அவர்கள் என்ன அந்த நிகழ்ச்சியை எதை பற்றி பேசப் போகிறோம் என்று சொல்லி உயரதிகாரியிடம் உரிய இசைவு பெற்றுத்தான் செல்ல வேண்டும். அதன் முன்பு தனியார் நிகழ்ச்சிக்கு பேட்டி அளிக்கலாம். ஆனால் காவல்துறை அந்த அவர்களுக்கு மேல் அதிகாரிக்கு கண்டிப்பாக தகவல் சொல்லிவிட்டது, அதை பற்றி குறிப்பிட்டு விட்டு தான் போக வேண்டும். இந்திய ஆட்சி பணிகள் விதிமுறைகளில் இந்த கட்டுப்பாடுகள் ஏற்கனவே உள்ளன. இந்த விதிமுறைகளை அதிகாரிகள் அனைவரும் கண்டிப்புடன் கடைபிடிக்க வேண்டும். விதிகளை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சங்கர் ஜிவால் கூறியிருக்கிறார். இதில் சில விஷயம் என்ன, கருத்துக்கள் என்ன என்று கேட்டால், 70களில் 90கள் வரையிலும் காவல் அதிகாரிகள் மேடைகளில் ஏறியதில்லை. திடீரென பார்த்தால் 90களிலிருந்து மேடைகளில் ஏறி அவர்கள் சீருடையுடன் நிகழ்ச்சிகளில் தலைமை விருந்தினராக அமரத் தொடங்கினார்கள். அது கட்டுப்பாட்டை மீறிய செயல். காவல்துறை என்பது ஒரு நாட்டின் ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், எம்பிக்களை வைத்து அதன் மூலம்தான் ஆட்சி நடக்கின்றது. எனவே அவர்களுக்குத்தான் அரசு விழாக்களில் முதன்மை இடம் தர வேண்டும், அவர்கள்தான் பங்கேற்க வேண்டும். அதை மீறி காவல்துறை அதிகாரிகளே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போக தொடங்கினார்கள். ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றலாகி ஒரு அதிகாரி வந்தால் அவரை பற்றி ஆகா ஓகோ என்று புகழ்ந்து எழுதுகிறார்கள். ஊரில் இருக்க அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் எல்லோரும் வரிசையாக சென்று அவருக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். இது போன்ற படங்கள் அண்மை காலமாக முகநூலில், சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வருகின்றது. இது கட்டுப்பாட்டை மீறிய செயல். உயர் அதிகாரிகளுக்கு மேற்கொண்டு இவர்கள் விளம்பரம் தேடிக்கொள்கின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. எனவேதான் காவல்துறை தலைவர் இதை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். உரிய அதிகாரிகள் இதை பின்பற்றி நடந்தால் நல்லது.